நண்பர்களுக்கு வணக்கம். இது வீடியல் பிளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு கேட்க போற கதை என்னன்னா, கமலா சடகோபனின் சுசீலையின் கனவு. இந்த கதையில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குசேலர் தன்னுடைய 27 குழந்தைகளோட ரொம்ப வறுமையில இருக்கும்போது ஸ்ரீகிருஷ்ணரை அவல் எடுத்துட்டு போய் பார்க்கறாரு. அவர் அந்த அவலை சாப்பிட சாப்பிட இவங்களோட வறுமை நீங்கி வசதி ஆயிட்டாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குசேலர் ஏன் அவல் எடுத்துட்டு போனாரு? ஏதாவது ஸ்வீட்ஸோ இல்ல பழங்களோ இல்ல ஸ்ரீகிருஷ்ணருக்கு ரொம்ப விருப்பமான வெண்ணெயோ எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எதுக்காக அவல் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னு இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க கதை கேட்கலாம். சுசீலையின் கனவு. சுசீலை தன் கணவர் சுதாமரின் வரவை எதிர்பார்த்து வீட்டு வாசலிலே காத்திருந்தாள். கால் சதத்துக்கு மேல் தாண்டிவிட்ட அவருடைய பிள்ளை செல்வங்கள் உஞ்சவிருத்திக்கு போயிருந்த தங்கள் தந்தையின் வரவை எதிர்பார்த்து தெருக்கோடிக்கு சென்று கால் கடுக்க நின்று காத்திருந்தனர். உஞ்சவிருத்தி அப்படின்னா அந்த காலத்துல அது ஒரு துறவு முறை. வீடு வீடா போய் அவங்க கொடுக்கிற தானியங்கள், அரிசி, அது மாதிரி பொருட்களை வாங்கிட்டு வந்து அதை வச்சு உயிர் வாழ்றதுதான் உஞ்சவிருத்தி. அதைத்தான் சுதாமரும் செஞ்சுட்டு இருந்தாரு. சுசீலையின் 2வது மகன் காட்டிலிருந்து சுள்ளிகளையும் விறகு துண்டுகளையும் சேகரித்து தன் தலையில் சுமந்தவாறு வீட்டினுள் நுழைந்தான். அவன் தாய் சுசீலை விரைவுடன் எழுந்து சுமையை இறக்குவதற்கு உதவினாள். அம்மா, அப்பா வந்துட்டாரா என்று கேட்டான். வரவில்லையாடா கண்ணே, வெயில் ஏறுகிறதே, இன்னும் அவர் வரவில்லையே என்றுதான் கவலையோடு இருக்கிறேன். அந்த சமயத்தில் அவளுடைய கடைசி குழந்தை அங்கே ஓடி வந்தது. அம்மா, எனக்கு பசிக்கிறது. இந்த சொற்கள் அவளுக்கு புதியவை அல்ல. எப்போதும் அவள் வீட்டில் ஒலித்து கொண்டிருக்கும் சொற்களே. குழந்தாய், உள்ளே வாம்மா, உன் பசியை தீர்க்கும் மருந்து என்னிடம் இருக்கிறது, தருகிறேன் என்று அந்த குழந்தையின் கரத்தை பற்றி உள்ளே அழைத்துச் சென்றாள். அந்த மருந்து என்னவென்று அந்த குழந்தைக்கு கூட தெரியும். பசி என்றதும் அதை அவள் கொடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தாள். அந்த இல்லத்தில் இருக்கும் எல்லோருக்குமே அந்த மருந்து என்னவென்று தெரியும். சுதாமர் வணங்கி வழிபடும் தெய்வ சந்நிதியிலிருந்து சிறிது துளசியும் தீர்த்தமும் எடுத்து வந்து அந்த குழந்தையின் கரத்தில் கொடுத்தாள். உடனே அருகில் நின்ற அவருடைய 2வது மகனும் அம்மா என்று அழைத்தபடி தன் கரத்தை நீட்டினான். அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். அம்மா, வெறும் பசினால் மட்டும் அந்த பிரசாதத்தை கேட்கவில்லை. என்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து கடவுள் காப்பாற்றினார். உயிர் பிழைத்து வந்த நான் முதலில் அவரது பிரசாதத்தை உண்பது நல்லது என்றே அதை கேட்கிறேன். சுசீலை பதறியபடி கேட்டாள். மகனே, உனக்கு ஏற்பட்ட ஆபத்து என்னடா? என் கண்ணே, இத்தனை நேரமாக ஏன் நீ என்னிடம் சொல்லவில்லை என்று அவனது உடலை கண்ணீருடன் தடவினாள். காட்டில் சுள்ளிகள் பொறுக்கும் போது சீரும் பாம்பு ஒன்று என்னை கடிக்க வந்தது. அந்த சமயத்தில் மரத்திலிருந்து மந்தி ஒன்று கீழே குதித்ததால் கவனம் கலைந்து அந்த பாம்பு திரும்பி சென்று விட்டது. என் செல்வமே என்று சுசீலை அவனை அணைத்து கொண்டு அழுதாள். அவன் மெல்ல தன் தாயின் அணைப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். தன் தாயிடம் சிரித்தவாறு கேட்டான். அம்மா, ஏன் இந்த துடிப்பு உனக்கு? புத்திர செல்வங்கள் உனக்கு எத்தனையோ இருக்கும்போது நான் ஒருவன் போனால் என்ன? நீ நிறைக்க வேண்டிய வயிறுகளில் ஒரு வயிறு குறைந்தால் உனக்கு லாபம் தானே? சுசீலை 2 செவிகளையும் கரங்களினால் மூடிக்கொண்டாள். என்ன வார்த்தை கூறினாய்? நான் லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வர்த்தகன் இல்லைடா, நான் தாய். என் வயிறு நிறைந்து வழிய சுமந்து பெற்ற உங்களை கண்ணால் பார்ப்பதினாலேயே இந்த வறுமையிலும் செல்வத்தின் சுகத்தை உணர்கிறேன். எந்த செல்வனும் எத்தனை சேம செல்வங்கள் இருந்தாலும் தன் செல்வத்தின் சிறு பகுதியை கூட இழக்க விரும்ப மாட்டான். நானும் உன் தந்தையும் எங்களுடைய செல்வங்களான உங்களில் ஒருவரை இழந்தாலும் துடித்து விடுவோம். அது போகட்டும், உன்னுடன் புறப்பட்ட உன் அண்ணன் எங்கே? உன்னுடன் வரவில்லையா? வந்தானம்மா. ஏற்கனவே அறிவு பசி கொண்டிருக்கும் அவன் வழியில் ஒரு அந்தணர் மரத்தடியில் சில சிறுவர்களுக்கு ஏதோ போதித்து கொண்டிருப்பதை கண்டான். என்னை மட்டும் சொல்லி பொறுக்கிக் கொண்டு வரும்படி கூறிவிட்டு அவன் அங்கேயே தங்கிவிட்டான். அதே சமயம் சுசீலையின் மற்ற குழந்தைகள் ஓடி வந்தன. ஒரே சமயத்தில் எல்லோரும் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கூறினார்கள். அம்மா, அம்மா, அப்பா வருகிறார். தெரு கோடியில் வந்து விட்டார். சுசீலை விரைவுடன் எழுந்து சுள்ளிகளை ஒடித்து கற்களால் அடுக்கியிருந்த அடுப்பின் இடையில் சொருகினாள். அவளுடைய மகன் பரிவுடன் தன் உடன் பிறந்தவர்களிடம் கூறினான். நீங்கள் அனைவரும் அமைதியுடன் வீதியில் விளையாடி கொண்டிருங்கள். அப்பா களைப்புடன் வருவார். உஞ்சவிருத்தியில் வரும் அரிசியை அம்மா அமுதாக பக்குவப்படுத்த எப்படியும் நேரம் ஆகும். அப்பா பூஜையும் முடித்து நைவேத்தியம் செய்தவுடன் உங்களை நான் கூப்பிடுகிறேன். அவர்களில் சற்று பெரியவளான ஒரு பெண் சற்று ஏக்கம் கலந்த குரலில் கூறினாள். அண்ணா, அம்மா சமைக்கும் அமுதத்தின் மனத்தை அனுபவிப்பதில்
என் பசியின் கொடுமையை சற்று மறக்க முடியும். நான் மட்டும் இங்கே இருக்கிறேனே. சுசிலை தன் கண்ணீரை மறைக்க முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். கண்ணா, என் கணவர் சத்தியசந்தர். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதவர். பாவச் சொல்லை நாவினால் கூட உச்சரிக்காதவர். அவருக்கு ஏன் இந்த பயங்கர வறுமையை வரமாக கொடுத்திருக்கிறாய்? பட்டாடையும் அறுசுவை உணவும் நாங்கள் கேட்கவில்லை. இந்த 27 செல்வங்களும் என் கணவரும் வயிறு நிரம்ப உண்ணும் நிலையை நீ கொடுக்க கூடாதா என்று மனதில் புலம்பினாள். சுதாமர் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரித்தபடி வீட்டினுள் நுழைந்தார். சுசிலை நீர் எடுத்துச் சென்று அவர் கால்களை கழுவினாள். சுதாமர் தன் தோளில் தொங்கிய மூட்டையிலிருந்து உஞ்ச விருத்தி சொம்பை அவளிடம் எடுத்து கொடுத்தார். சுசீலையின் முகம் மலர்ந்தது. முதல் நாள் அளவு இன்று மோசமில்லை. செம்பு நிறைந்திருந்தது. எல்லா குழந்தைகளுக்கும் அரை வயிறாவது நிரம்பும். சுசீலை உற்சாகத்துடன் ஒரு முறத்தில் செம்பை கவிழ்த்தாள். அதில் பல பலவென்று மோதிரம் மின்னியது. கரங்கள் நடுங்க அதை எடுத்தாள். ஸ்நானம் செய்வதற்காக சென்ற சுதாமரிடம் கேட்டாள். சுவாமி, ஏது இது? யார் கொடுத்தது? சுதாமர் வியப்புடன் அதை பார்த்தார். சுசீலை, என் செம்பில் அச்சதை சேர்க்கும் போது யார் கை விரலிலிருந்தோ நழுவி விழுந்திருக்கும். யார் வீடாக இருக்கும் என்று தனக்குள் சிந்தித்தார். ஆம், சுசீலை, எனக்கு நினைவு வருகிறது. வணிக வீதியில் இருக்கும் பச்சை மாளிகைக்குரியவர் தன் புதிய மருமகளை எனக்கு அச்சதை சேர்த்து என்னிடம் ஆசி பெறும்படியாக கூறினார். அந்த பெண்ணின் விரலிலிருந்து நழுவிய மோதிரமாக இருக்கும். உண்மைதான். மோதிரத்தை பார்க்கும்போது அவ்வாறுதான் நினைக்க தோன்றுகிறது. அப்படியானால் நாளைக்கு தாங்கள் இதை அவர்கள் வீட்டில் சேர்த்து விடுங்கள் என்று சுசீலை அவரிடம் நீட்டினாள். சுதாமர் அதை கையில் வாங்காமல் தலையசைத்தார். சுசீலை, உனக்கே தெரியும், இந்த உஞ்ச விருத்தி ஒன்றிற்காக மட்டுமே நான் வெளியில் ஒரு முறை செல்கிறேன். ஒரு முறை போய் வந்த பிறகு மறுமுறை வெளியில் செல்ல மாட்டேன். பிறர் மனைக்கு போகும் வழக்கமும் கிடையாது. ஆகையால் நீயே இதை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துவிடு. சுவாமி, நான் வீதியில் இறங்கியதே கிடையாது. என்றாலும் தங்கள் உத்தரவினால் நான் போகிறேன். குழந்தைகளின் பசியை ஆற்றியதும் நான் போகிறேன். வேண்டாம் சுசிலை, பிறர் பொருள் சிறிது நேரம் இருப்பது கூட பாவம்தான். நீ இப்போதே போ. நம் குழந்தைகளுக்கும் பசி என்பது புதிய விஷயம் அல்லவே. சுசிலை அதற்கு மேல் எதுவும் பேச இயலாமல் தன் 2வது மகன் துணையுடன் வணிகர் வீதிக்கு புறப்பட்டாள். சுதாமர் குறிப்பிட்ட அந்த பெண் சுசிலை விவரங்களை கூறி மோதிரத்தை நீட்டியதும் தன் கைவிரலை கவனித்து மோதிரம் இல்லாததை உணர்ந்தாள். அவள் அதை கரம் நீட்டி பெறுவதற்கு முன்பு அங்கிருந்த அவளுடைய மாமியார் அவளை தடுத்து விட்டாள். அவள் சுசீலையிடம் உணர்ச்சியுடன் கூறினாள். அம்மா, என் மருமகளின் மோதிரம் அவள் அறியாமல் அந்த உத்தமரின் செம்பில் விழுந்ததினால் அது தெய்வத்தின் சித்தம் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அதுவும் உஞ்ச விருத்தி செம்பில் அச்சதையுடன் விழுந்ததால் அதுவும் தானம் அளிக்கப்பட்ட பொருளாகிறது. எனவே மோதிரத்தை திருப்பி பெறுவது உசிதமல்ல. சுசிலை புன்னகையுடன் கூறினாள். அம்மா, என் கணவர் உஞ்ச விருத்தி செய்தாலும் தனக்கென்று சில விதிமுறைகள் வைத்திருக்கிறார். அவருடைய கொள்கைகளினால் அந்த செம்பிற்கு ஒரு புனிதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதிரத்தை நான் திரும்ப எடுத்துச் சென்றால் அந்த புனிதம் கெட்டுவிடும். அவருடைய விதிகளுக்கு மாறுபடாமல் நான் அவருக்கு உதவ முடியும் என்று நினைக்கிறேன். முடியாதம்மா. செம்பு நிறைந்தாலும் நிறையாவிட்டாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் அவர் உஞ்ச விருத்தி செய்வதில்லை. தமக்கு வழக்கமான பாதையை தவிர வேறு வழியும் போவதில்லை. அது மட்டுமல்ல, இன்று கிடைப்பதை நாளைக்காக என்று எடுத்து வைப்பதை அவர் விரும்புவதில்லை. அப்படி இருக்க அவர் தன் உஞ்ச விருத்தியின் செம்பில் தானியத்தை தவிர வேறு பொன்னோ அல்லது பொருளோ சேர்க்கப்படுவதை விரும்புவாரா? அந்த அம்மாள் வியப்புடன் கூறினாள். அம்மா, கணவனுக்கேற்ற பத்தினியாக விளங்குகிறீர்கள். குசேலர் என்று வறுமையினால் அவர் பட்டத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பமே இந்த ஊரில் இருக்கும் அத்தனை குடும்பங்களையும் விட உயர்ந்ததொரு குடும்பம். சற்று இருந்து தாம்பூலமாவது பெற்றுக்கொண்டு நீங்கள் போக வேண்டும். சுசீலை வரும் வழியில் தன் கணவரின் உயர்வை நினைத்து பெருமிதம் கொண்டாள். அவளுடைய சோர்வும் களைப்பும் பறந்து விட்டன. உற்சாகத்தால் உள்ளம் துள்ளியது. கண்ணா, என் கணவரும் நீயும் குருகுல வாசத்தில் கல்வி ஒன்றாக பயின்றதாக இருக்கலாம். வெண்ணையும் பெண்ணையும் திருடிய உன்னை விட என் கணவர் எவ்வளவோ உயர்ந்தவர். உன் ருக்மிணியை விட நான் தான் அதிர்ஷ்டம் செய்தவள். எத்தகைய புண்ணியம் செய்து இந்த உத்தமரை என் கணவராக அடைந்தேனோ. ஆனால் தர்மமே உருவான என் கணவருக்கு நீ கொடுமையான தரித்திரத்தையும் பெற்ற குழந்தைகள் பசியினால் துடிக்கும் அவலத்தை கண்ணால் கண்டு துடிக்கும்படியான விதியையும் கொடுத்து நீ தர்மத்தையே அவமதித்து விட்டாய். உன்னை வணங்குவதையும் துதிப்பதையும் அவர் மறக்கவில்லை. ஊர் போற்றும் குணமும் பக்தியும் கொண்டுள்ள அந்த நல்லவருக்கு ஏன் இந்த சோதனை? நீ மட்டும் ஏன் பாராமுகமாய் இருக்கிறாய்?
அன்று இரவு சுசீலை தன் அயர்ந்த தூக்கத்தினிடையில் ஒரு கனவு கண்டாள். ஒரு பக்கம் மலையும் மறுபக்கம் காடாக இருந்த ஒரு பாதையில் அவள் போய்க் கொண்டிருக்கிறாள். அப்போது சிறுவன் கிருஷ்ணன் மாடுகளை மேய்த்து கொண்டு அந்த பாதையில் வருகிறான். அவனுடன் கூட ஒரு அழகிய அந்தன சிறுவனும் வருகிறான். கிருஷ்ணன் தன்னிடம் இருந்த ஒரு சிறு மூட்டையை அங்கே இருந்த ஒரு மரக்கிளையில் மாட்டிவிட்டு மாடுகளின் ஒரு பிரிவை பிரித்து கொண்டு காட்டுக்குள் மேய்த்து கொண்டு செல்கிறான். அந்த அந்தணச் சிறுவன் மற்றொரு பிரிவு மாடுகளை மலை அடிவார பக்கமாக விரட்டி கொண்டு செல்கிறான். ஆனால் சில நிமிடங்களுக்கு பின் மீண்டும் திரும்பி வந்த அந்த அந்தணச் சிறுவன் சுற்றுமுற்றும் பார்த்தவாறு மரக்கிளையில் கிருஷ்ணன் மாட்டியிருந்த மூட்டையை எடுக்கிறான். அந்த மூட்டையிலிருந்து மணக்கும் தயிர் அமுதை அவசர அவசரமாக சாப்பிடுகிறான். அந்த அமுதை அவன் அனுபவித்து சாப்பிடுவதை அவன் முகமே காட்டியது. அவன் சாப்பிட்டு முடித்த சில நிமிஷங்களுக்குள் கிருஷ்ணன் தனியே திரும்பி வருகிறான். அந்த நண்பனின் அடாத செயலை கண்டுவிட்டான். அவனையே சில கணங்கள் உற்று பார்த்தவாறு நின்றான். நண்பா, எத்தகைய தவறை செய்து விட்டாய்? நான் உனக்காக வருத்தப்படுகிறேன். ஆனால் நான் பெரும் வயிற்றுடன் இருந்தால் உன்னை அதிகமாகவே அது பாதிக்கும். ஆகையால் இந்த மண்ணையாவது நான் உண்பது நல்லது என்று கூறிக்கொண்டே கீழே இருந்த ஒரு பிடி மண்ணை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொள்ள முயன்றான். சுசீலை தன் மறைவிடத்திலிருந்து ஓடி வந்தாள். வேண்டாம் கிருஷ்ணா, வேண்டாம், நீ மண்ணை தின்னாதே என்று கூவியபடி அவன் கரத்தை பிடித்து நிறுத்தினாள். கிருஷ்ணன் அவளை பார்த்து கலகலவென்று சிரித்தான். சுசீலை அந்த மூடிய விரல்களை பிடித்து மண்ணை கீழே உதறிவிட நினைத்து விரல்களை பிரித்தாள். என்ன ஆச்சரியம்! அந்த அழகிய கரத்தில் மண்ணுக்கு பதிலாக அவள் இருந்தது. அவள் பிரமிப்புடன் நின்றாள். சுதாமர் அவளை தட்டி எழுப்பினார். சுசீலை, என்னம்மா, கண்ணா கண்ணா என்று அலறினாயே, கனவு ஏதாவது கண்டாயா என்று பரிவுடன் கேட்டார். சுசீலை எழுந்து உட்கார்ந்து அவள் கனவை விவரித்தாள். அந்தணச் சிறுவன் அமுதை திருட்டுத்தனமாக உண்டதை அவள் சொன்னாலோ இல்லையோ, அடுத்த கணமே சுதாமர் தன் இரு கரங்களையும் தலைக்கு மேல் குவித்து, ஹே கிருஷ்ணா, நீலமேக சியாமல வண்ணா, துவாரகபுரி வாசா என்று பலவாறு புலம்பியபடி துவாரகை இருக்கும் திக்கை நோக்கி கீழே விழுந்து நமஸ்கரித்தார். எழுந்து சுசீலையிடம் கண்களில் நீர் ததும்ப கூறினார். சுசீலை, நீ கண்டது கனவு அல்ல. என் பால்ய பருவத்தில் கண்ணனுடன் குருகுல வாசம் செய்த போது நடந்த உண்மை சம்பவம் தான் அது. தனக்கு கிடைத்த காய்கனி பணியாரம் எதுவானாலும் என்னிடம் பங்கிட்டுத்தான் கண்ணன் உண்பான். ஆனால் தன் தாய் யசோதை அவனுக்காக தனியே விசேஷமாக அனுப்பும் அந்த தயிர் அமுதை மட்டும் ஒரு கவளம் கூட எனக்கு கொடுக்க மாட்டான். பொல பொலவென்று வடித்த அமுதில் காடை எடுக்காத தயிரையும் வெண்ணெயையும் சேர்த்து கலந்து தாளித்து கொட்டிய அந்த தயிர் அமுதின் மனம் வெகு தூரம் மணக்கும். அந்த மனத்தின் விசேஷம் என்னை நாளுக்கு நாள் அந்த அமுதத்திற்காக ஏங்கும்படி செய்தது. ஒரு நாள் என்னை மறந்து திருடும் அளவுக்கு வெறியனாக மாற்றிவிட்டது. கண்ணன் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்பது என காத்திருந்தேன். அவன் வந்தான். என்னை பரிதாபமாக ஏற இறங்க ஒரு முறை பார்த்துவிட்டு மௌனமாக சென்று விட்டான். அந்த சம்பவத்தை பற்றி அவன் எதுவுமே பேசவில்லை. மற்ற எல்லாவற்றையும் பேதமின்றி என்னிடம் பங்கிட்டு உண்ட கண்ணன் அந்த தயிர் அமுதை மட்டும் தனக்காக வைத்து கொண்ட காரணம் அன்று எனக்கு புரியவில்லை. இன்று எனக்கு புரிகிறது. காரணம் என்ன சுவாமி? காருண்ய மூர்த்தியான அவன் தாய்க்கு தாயாக உலகத்து ஜீவராசிக்கெல்லாம் அன்பை அள்ளி கொடுக்கிறான். ஆனால் அந்த அன்பை அவன் அனுபவித்ததில்லை. அந்த குறையும் யசோதையின் மூலம் தீர்ந்தது. யசோதை தன் பாசத்தையும் அன்பையும் கொட்டி விசேஷமாக அவனுக்காக தயாரித்து கொடுத்த அந்த அமுதை அவன் என்னுடன் பங்கிட்டு கொள்ள விரும்பாதது இயற்கைதானே. சுவாமி, நீங்கள் ஒரு முறை கூட இதை பற்றி பேசியதே இல்லையே. சுசீலை, நானே இந்த சம்பவத்தை மறந்து போயிருந்தேன். இன்று உன் கனவின் மூலம் அன்று அவனை பசியுடன் நிற்க வைத்த பலனே இன்று என் குடும்பம் பட்டினியில் தத்தளித்து தவிக்கிறது என்று என்னை உணரச் செய்து விட்டான். சுசீலை சிரித்தாள். இதற்கு விடிவு கிடையாதா? அவள் தன் கணவரிடம் சொல்லாமல் விட்ட தன் கனவின் பிற்பகுதியை பற்றி நினைத்தாள். மண்ணை உண்ண முயன்ற கண்ணனின் கருத்தை பற்றி அவள் தடுத்ததும் மண் அவளாக மாறியது. அதன் பொருள் என்ன? அவள் முகம் அடுத்த நிமிஷமே மலர்ந்தது. அவள் கணவரை தயக்கத்துடன் கேட்டாள். சுவாமி, உங்கள் பால்ய நண்பரை ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வாருங்கள். அவருக்கு பிடித்தமான அவள் எடுத்துச் செல்லுங்கள். நான் இடித்து தருகிறேன். சுதாமர் சிரித்தார். சுசீலை, 27 குழந்தைகளுக்கு தாயாகியும் நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாயே. அவள் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்ததுதான். ஆனால் தற்சமயம் அவனுக்கு கிடைக்காத அரிதான பொருளாது. நான் எடுத்துச் சென்றால்தான் அவன் அதை ருசிக்க காத்திருக்கிறான் என்று நினைக்கிறாயோ?
சுசீலை புன்னகையுடன் கூறினாள். சுவாமி, நீங்கள் அவருடைய தயிர் அமுதை அவர் அறியாது எடுத்து உண்டதால் அவர் பசியுடன் நின்ற பலனே நம் குடும்பம் தவிப்பதாக சொன்னீர்களே, உண்மையிலே கண்ணனுக்கு அன்று பசித்திருக்குமா? அந்த தயிர் அமுதம் மட்டும் அவருக்கு சுலபமாக கிடைக்காத பொருளா? சுதாமர் அவளை வியப்புடன் பார்த்தார். அவள் தொடர்ந்து கூறினாள். நீங்கள் எடுத்துச் செல்ல போகும் இந்த அவல் நமக்காகவே எடுத்துச் செல்வதுதான், கண்ணனுக்காக அல்ல. நமக்காக, நம் குடும்பத்துக்காக கண்ணன் அந்த அவலை உண்ண போகிறான். உண்மைதான் சுசீலை. ஆனால் நாம் இருக்கும் நிலையில் அந்த அவலை இடிக்க நெல்லுக்கு நாம் எங்கே போவது? சுசீலை சிரித்தாள். நம் குழந்தைகளை வயல்வெளிக்கு அனுப்பி சிதறி கிடக்கும் நெல்மணிகளை பொறுக்கி வரச் சொல்கிறேன். கண்ணனுக்கு அனுப்பும் அவளுக்கு வேண்டிய நெல்லை நம் குழந்தைகளை திரட்டி வருவார்கள். 2 தினங்கள் கழிந்ததும் மனைவியும் குழந்தைகளும் வழியனுப்ப சுதாமர் துவாரகையை நோக்கி நடந்தார். அவர் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறு மூட்டையில் சுசீலை கண்ணனுக்காக தயாரித்த அவல் இருந்தது. சுசீலையின் நம்பிக்கையும் அவருடன் கூடவே பயணம் செய்தது. முற்றும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.